Sarans Natural Fertility Conception YouTube channel. வணக்கம், டாக்டர் நந்தினி, சரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து. தூக்கமின்மையால் வரக்கூடிய வியாதிகளை விட தூக்கம் இல்லைன்னு நினச்சி அதனால் வரக்கூடிய வியாதிகள் தான் அதிகம். அப்படிப்பட்ட தூக்கமின்மையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிற இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னாலையும் நமக்குன்னு இன்டர்னலாக ஒரு கிளாக் இருக்குங்க. இந்த டைம் தூங்கி இந்த டைம் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் லேட் நைட் தூங்குறது, நைட் ஒர்க்ஸ் போகிறது, அதிகமாக டிவி பார்க்குறது, லேப் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் 10 மணி 12 மணி போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, சில பேரெல்லாம் டின்னரே அந்த டைமுக்கு தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் சும்மா மருந்து கடைக்கு போய் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிக்குது, எனக்கு வெயிட் லாஸ்க்கு மெடிசன் வேணும்னு சும்மா நீங்கள் போய் வாங்கி சாப்பிடக்கூடிய மருந்துகள்னாலையும் சில வியாதிகள், நீண்ட காலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள், ஆஸ்துமா பிரச்சனை, அப்புறம் அஜீரண பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் உங்களோட தூக்கம் பெரிதும் பாதிக்கப்படும். தூக்கமின்மையை சில அறிகுறிகள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் படுத்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படியே நீங்கள் புரண்டு கஷ்டப்பட்டு தூங்கினாலும் அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்காது. அடிக்கடி நீங்கள் நைட்டில் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நைட்டு எந்திரிச்சிட்டே இருந்தீங்கன்னா காலையில் எப்படி இருப்பீங்க? எஸ், ரொம்ப டயர்டாக இருக்கும், பாடி பெயினும் அதிகமாக இருக்கும். ஸோ தூக்கம் இல்லை, பாடி பெயின் இருக்குது, டயர்டாக இருக்குது, இதை நினச்சே ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்பவே அதிகமாயிடும். இந்த தூக்கமின்மையை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், பல வியாதிகளை இது கொண்டு போய் விட்டுரும். சர்க்கரை நோய், பிபி, அப்புறம் நீர்க்கட்டி, தைராய்டு, ஹார்ட் டிசீசஸ்னு பல பிரச்சனைகளில் இது உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூக்கமின்மையை சின்ன ஹோம் ரெமெடிஸ் வச்சு நீங்கள் சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வால்நட். இன்னையிலேருந்து டெய்லியும் நீங்கள் 3-4 வால்நட் சாப்பிட்டு பாருங்கள். வால்நட் தூக்கத்துக்குரிய ஹார்மோனை அதிகப்படுத்தி தூக்கத்தையும் அதிகப்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களோட தசைகளை, நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தூக்கம் வந்துடும். மூணாவது பார்த்தீங்கன்னா பாதாமும் அதே மாதிரி தாங்க, மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஹார்மோனை இது கம்மி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய தூக்கமின்மையையும் இது கம்மி பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யோகா அண்ட் மெடிடேஷன். டெய்லியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வெட் அவுட் பண்ணும்போது டாக்ஸின் எலிமினேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கமும் வந்துடும். Sarans Natural Fertility Conception YouTube channel.